இப்ப இருக்கிற விஞ்ஞான காலகட்டத்தில் ஒருத்தர் பிறந்தாலும் சரி இல்ல ஒருத்தர் போட்டு பிறந்தாலும் சரி நமக்கு உடனுக்குடனே ரீல்ஸ்லயோ இல்ல மீம்ஸ்லயோ தெரிய வருது. My wife ரொம்ப பியூட்டிஃபுல். இப்ப நம்ம எல்லார் கையிலயுமே போன் இருக்கு. இந்த வீடியோ கூட அதுல தான் பாத்துட்டு இருப்பீங்க. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. இப்ப இருக்கிற சிவகார்த்திகேயனா பயங்கர மாஸ் ஹீரோவாவும் தமிழ் சினிமால முக்கிய கமர்ஷியல் ஆக்டராவும் தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த ஆண்ட்ராய்டு ஐபோன்லாம் உருவாக்காத காலகட்டத்துக்கு கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா அங்க இருக்கிற இப்ப பாக்குற சிவகார்த்திகேயன் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா சில கான்ட்ரவர்சியில சிக்கி ஹேட்ட பரப்புற இன்டர்நெட் வளத்துல வாழ்ற, அதனால கொஞ்சம் சைலண்டா மாறின எஸ்கேவை தான் நம்ம பாக்குறோம். முன்னாடி ரொம்ப ஜாலியா இருந்த சிவகார்த்திகேயன் கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டாரோன்னு தோணுது. இப்ப இருக்கிற சிவகார்த்திகேயனோட பிளாஷ்பேக்கை திறந்து பார்த்தோம்னா அங்க நம்ம பாக்குற எல்லாமே ஃபன் ஃபன் ஃபன். அதுக்குன்னு இந்த வீடியோ ஃபுல்லா அவர் வாழ்க்கை வரலாறு பத்தி சொல்ல போறது கிடையாது. ஏன்னா அதாவது நான் எப்படி ஆரம்பிச்சேன், என்ன பண்ணேன், ஏது பண்ணேன் நான் தனியா சொல்ல தேவையில்லை, மொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும். மறக்கப்பட்ட பிளாஷ்பேக்கை திறந்து அதுல இருக்கிற ஃபன் அண்ட் டக்ஸ் மட்டும் பார்க்க போறோம். நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி விஜய் டிவி பிரபலங்கள் கூடயும் ஒரு எபிசோட் நடந்திருக்கும். அந்த எபிசோட்ல எஸ்கே என்ன வந்திருப்பாரு, அவர் கூட சேர்ந்து விளையாண்டது. கூப்பிட்டா சார், தயவு செஞ்சு லெட்ஸ் வெல்கம் கல்யாணி. ஃபர்ஸ்ட் விஜய் டிவி ஸ்டார்ஸ்லாம் எதுக்கு ஒரு கோடி ஜெயிக்கிற ஷோக்கு வந்தாங்கன்னு ஒரு டவுட் இருக்கும். இவங்க எல்லாரும் வந்து விளையாண்டது அவங்களுக்காக இல்ல, +2 ஸ்டூடெண்ட்ஸோட மேல் படிப்புக்காக. எங்க தலைவன் விளையாடுவார் சார். ஒரு கோடி ரூபாய் ஜெயிப்பார் சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விளையாட போனது மாக்காப்பாவும் பாவனாவும். எஸ்கே நான் அங்க ஆரம்பிச்சாரு தக்கு. உன் சைடு இந்த பக்கம், என் சைடு இந்த பக்கம், கிட்ட வந்து குண்டுவேன். என்ன எப்படி சொல்லுது? அதெல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ப்பா. வண்டலூர்லாம் போனதில்ல. 12th அண்ணன் மைனர் எவ்வளவு மார்க்னு சொல்லுங்க, சும்மா ஒரு கெஸ் அடிங்க. எப்ப 12th படிச்ச? ஓகே, பப்ளிக். அப்புறம் ஆஃபேலிக்கு அப்புறம் அந்த சார் இல்ல, ஒரு மிஸ் ஒருத்தவங்க வந்தாங்க. மாக்காப்பா மிஸ்ஸாவே இருந்தாங்களா, மிஸ்ஸஸ் ஆனாங்களா? மாக்காப்பாவும் பாவனாவும் அவங்க ஆட்டத்துல 1,60,60,000 ரூபாய் ஜெயிச்சிருப்பாங்க. 1,60,000 rupees 12th standard டாப்பர்ஸ்க்கு இந்த பணம் போய் சேர போகுது. அடுத்து சிவகார்த்திகேயன். எஸ்கேவும் கல்யாணியும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயாச்சும் அப்பப்பதான் ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. இவங்க ரவுண்ட்ல சேர்ல ஏறி உட்கார்ந்ததுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். பிரைஸ் அடிச்சா 1 கோடி, நான் அடிச்சா நீ டெட் பாடி. அப்படியே தானா வரதா இல்ல, அது அப்படி இது மட்டும் தானா வந்து சார், ஆன்சர் அப்படி வராது. சிவா ப்ளீஸ் ஹெல்ப் மீ. 1000 ரூபாய் ஜெயிச்சிடலாம். கேள்விகளுக்கு உங்க 2 பேரும் அடுத்தடுத்து சரியான பதில சொல்லி 20,000 ரூபாய்க்கான 6வது கேள்வி போகும்போது ஷோ டைம் முடிஞ்சிருச்சு. 20,000 ரூபாய்க்கான The next day. சூர்யா சார் எஸ்கே கூட விளையாடும் போது மட்டும்தான் கேள்விகளுக்கு நடுவில் ஃபன்னு, மிமிக்ரி, ஆக்டிங்னு நிறைய நடக்கும். உன் சைஸ் தான் இருக்கு என் வைஃபும், ஆனா அது அழகா இருக்கும், அது வேற விஷயம். அப்படியே உங்க 1,60,60,000 ரூபாய் மதிப்புள்ள 9வது கேள்விக்கு வந்துருவோம். இப்போ அந்த கேள்வி என்னன்னு பார்ப்போம். மகாபாரதத்தின்படி இவர்களின் யார் குந்தியின் மகன் இல்லை? ஆப்ஷன் ஏ அர்ஜுனன், ஆப்ஷன் பி பீமன், ஆப்ஷன் சி யுதிஷ்டிரன், ஆப்ஷன் டி நகுலன். இந்த கேள்விக்கு எஸ்கே நான் கையிலலாம் கணக்கு போட்டு லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் டைம் எடுத்து அவர் சொன்ன பதில் ஆப்ஷன் சி யுதிஷ்டிரன். 8 seconds லைஃப் லைன்ஸ் இருக்கு, ஃபிக்ஸ் பண்ண சொன்னீங்க, ஃபிக்ஸ் பண்றேன். ஃபாஸ்ட் ஆப்ஷன் சி யுதிஷ்டிரன். இந்த கேள்விக்கு எஸ்கே நான் சொன்ன பதில் தவறு. குந்திக்கு பிறந்தவங்க இல்லை. ஏன் தவறு அப்படின்னா, குந்தியோட இந்த எபிசோட்ல நான் யுதிஷ்டிரன்ற ஒரு கேரக்டர் நான் அந்த படத்துல. தர்மரோட இன்னொரு பேரு யுதிஷ்டிரன். ஆக்சுவலா அந்த ஷோல சூர்யா சாருக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கும். போட்டியாளர்கள் சரியான ஆன்சரை சொன்னாங்கன்னா சூர்யா சார் டக்குன்னு லாக் பண்ணிடுவாரு. ஆப்ஷன் பி முத்ரா. லெட்ஸ் ஃபிக்ஸ் ஆப்ஷன் பி ப்ளீஸ். ஒருவேளை தப்பா இருந்துச்சுன்னா வெரி ஷூர், இல்லாட்டி லைஃப் லைன்ஸ் இருக்கு. யுதிஷ்டிரன். பி வெரி ஷூர் பிஃபோர் ஃபிக்ஸிங். லைஃப் லைன் இருக்கு, இல்லாட்டி செகண்ட்ஸ் போயிட்டு இருக்கு, கன்சம்ப்ஷன்ஸ் பண்ணாதீங்க. லைஃப் லைன் கேட்டுட்டு வேணா யோசிங்க. லைஃப் லைன்ஸ் இருக்கு, ஃபிக்ஸ் பண்ண சொன்னீங்க, நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஃபாஸ்ட். அதே மாதிரி எஸ்கே நாவும் கர்ணன் படத்தை தியேட்டர்ல பார்த்ததை வச்சு தான் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்காரு. ஆப்ஷன் சி யுதிஷ்டிரன். சூர்யா சார் அவளை கதறியும் 2 லைஃப் லைன்ஸ் இருந்தும் அதை யூஸ் பண்ணாம 1,60,60,000 ரூபாய் இழந்த பிறகும் கூட அந்த இடத்துல ஓஜி எஸ்கேனாவை நம்மளால பார்க்க முடியும். தர்மரோட இன்னொரு பேரு யுதிஷ்டிரன். இல்லை அந்த அம்மா அப்படி கூப்பிட்டு இருந்திருக்கலாம்ல, யுதிஷ்டிரா. நீ கூட இருந்தவங்களாவது அப்படி கூப்பிட்டு இருந்திருக்கலாம்.
தருமருன்னாங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் சொல்லலாம். இந்த மாதிரி நிலைமையிலையும் இந்த மாதிரி பேச முடியுதுங்கிறது. விஜய் டிவில மட்டும் இல்ல, தனிப்பட்ட முறையிலே டிடிகே எஸ்கேக்கு இருக்கிற காம்போ பயங்கர ஃபன்னா இருக்கும். பார்த்தீங்களா, அவரை பார்த்தீங்களா? இப்போ டிடியை காமிங்க. இவங்க 2 பேருக்கும் 6 வித்தியாசம் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தலா 50 ரூபாய் பரிசு காத்திருக்கிறது. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி விழுந்து. எஸ்எம்எஸ்ஸே பண்ணி விட்ருங்க. நம்பர் 243286 என்ற எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புங்கள், பரிசுகளை வெல்லுங்கள். நக்கல்யா அவனுக்கு. நீங்களும் விளையாடலாம ஒரு கோடியில டிடி அக்கா கொஞ்சம் அதிகமா கிரிஞ்சு பண்ணிருப்பாங்க. சூர்யா சாருக்கு முன்னாடியே விஜய் டிவில பல வருஷம் ஆங்கர்ல. ஸோ டிடி அக்காவோட என்ட்ரியே சூர்யா சார் பண்ண வேண்டிய வேலையை, தேவையில்லாத வேலையை இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. டிடி அக்காவை நிறுத்த நடுவுல எஸ்கே ஒன்று பண்ணுவார். அதுதான் அந்த பாட்டோட ஹைலைட். 5 ரூபாய்க்கு நடிச்சா போதுமானது. இப்போ ரியாலிட்டி ஷோஸ்க்கு ஓகே, அது அவர் இடம், அவர் ஃபன் பண்றாரு. ஆனா சினிமா என்ட்ரிக்கு அப்புறம் எஸ்கே கிட்ட அதே வைப் இருக்குமான்னு கேட்டோம்னா இல்ல. 2011 மெரினால இருந்து இப்போ மதராசி வரைக்குமே எஸ்கேனா அப்படியே தான் இருக்காரு. நீங்களாம் காலேஜ் வரீங்களோ இல்லையோ, நான் அடிக்கடி வந்துடுறேன் சாய்ராம் காலேஜுக்கு. அவர் வந்து வேட்டி சட்டை போட்டு ரொம்ப சிம்பிளா சாதாரணமா இருக்காரு. அவர் அப்படி கிடையாது. திருப்பதியில பாதி அவரோட தான். எப்போ வந்தாலும் அந்த லட்டு வாங்கிட்டு வருவாரு. எனக்கு லட்டு நான் ஆசையா வாங்குறத பார்த்துட்டு எவ்ரி டைம் வரும்போது, சார் லட்டு கொடுக்குதோ, துட்டு எப்போ சார் கொடுக்குதோ அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். அப்படின்னா சார் ஷார்ட் ரெடி சார் அப்படின்னு கூட்டு போவாப்ல. அந்த ஷார்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா 80 அடி ஹைட்ல ரோப்ல தொங்குறது. நான் மேல ரோப் கட்டி ஏறிட்டே இருக்கேன். பக்கத்துல அவரும் ரோப்ல வந்து என்ன தாண்டி போயிட்டு இருக்காரு. சேட்டா எந்த இவடே ஷார்ட் ஒரு சாயா அடிக்குமோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைவ் அடிக்கும், அப்புறமா சாயா அடிக்கும். அனி சார் கல்யாணம் பண்ணுங்க சார், எங்களுக்கு மட்டும் 8 மணி ஆனால் வீட்டுல இருந்து ஃபோன் வரணும், எங்க இருக்கீங்க, எப்ப வருவீங்க அப்படின்னு ஃபோன் வரணும். நமக்கு ஹிட்டு பாட்டு வேணுமா, அவர் கல்யாணம் நடக்கணுமான்னு யோசிச்சு பார்த்தேன். நமக்கு ஹிட்டு பாட்டு தான் வேணும். அந்த மாலதின்ற பொண்ணுக்காக ரகு என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவான் அந்த பொண்ணுக்காக அப்படின்றது தான் இதனுடைய ரொம்ப கோர் தாட். கதையை ஒன்றும் ரொம்ப சொல்ல இல்லை சார். ஸோ அதான் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, லவ் எவர்கிரீன். தியாகராஜ பாகவதர் காலத்தில் ஆரம்பிச்சு அனிருத் அவர்களுடைய காலம் வரைக்கும் லவ்ங்கிறது வந்து எப்பவுமே. ஸ்டில் இப்போ வரைக்கும் ஒரு பெரிய ஆக்டரால எப்படி ஃபன் ஸ்பீச் கொடுத்துட்டே இருக்க முடியுன்றதுக்கு எஸ்கே ஒரு உதாரணம். தலைவன் இப்பவே எப்படின்னா அப்போ ஃபார்ம்ல இருந்தப்ப எப்படி இருந்திருப்பாரு. இல்லப்பா யூசுவலா இருக்க ஹீரோயின் மாதிரி அதன மாதிரி சொல்றாரு. யூசுவலா பண்ற ஹீரோயின் மாதிரி இல்ல, வித்தியாசமா எப்படி உங்களால டைரக்டர் நான் கதை சொல்லும்போது அதை ஓகே சொல்ல போச்சு. அவரே கஷ்டப்பட்டு ஒரு கேள்வியை தேடி யோசிக்க கேட்கறாங்க. குழப்பி விடுங்க. என்ன क्वेश्चन? 2ஆம் பானிபட் போர் எந்த வருடம் நடந்தது சொல்லுங்க. பாண்டியராஜனை வந்து என்னோட அண்ணன் மாதிரி இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு தந்திருக்காங்க. அதனால ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்களுக்கு. அண்ணன் மாதிரினா எப்படி அவர் சொத்துல பாதி பங்கு கேட்பியா? உங்களுக்கு கல்யாணம் ஆனனால எங்க காலேஜ்ல எல்லாம் நிறைய பேர் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்க வேண்டியதானே? அவங்கள தவிர வேற எந்த ஹீரோயின் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஹீரோயின்னாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இப்பதான் இப்படி தானா இல்ல எப்போதுமே இப்படி தானா சார்? என்ன ஏதோ ஒரு மெண்டல் ஆன மாதிரி கேக்குறீங்க. நான் ஒரு முட்டாளுங்க. ஃபைட்டர்ஸ் பறந்து அடிக்கிறது, கைட்டுல தொங்கி அடிக்கிறது, அடி வாங்குறது இப்ப கரெக்டா சூட் ஆகும். இப்ப இந்த கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்துக்காக வந்திருக்கீங்க. இதுல உங்களோட கேரக்டர் எப்படி? இது ஒரு வார்த்தையில சொன்னா தருதல. உங்கள சொல்ல இப்ப இருக்கிற தமிழ் சினிமா திரையுலகில் உங்களுக்கு போட்டியா யாரை நினைக்கிறீங்க? எனக்கு போட்டியா தமிழ் சினிமால கேக்குறீங்களா இல்ல உலக சினிமால கூட எடுத்துக்கலாம். உலக சினிமால தான் பிராட் பிட்னு ஒரு தம்பி இருக்குல்ல. பிராட் பிட் யாருன்னு தெரியுமா? பிரெட் சாப்பிட்டேன் காலையில. அப்படியா? ஏன் உடம்பு சரியில்லையா? அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க 2 பேருமே லூசுன்னு. ஸோ ஸ்கூல் காலேஜ் எல்லாமே முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்டாஃப் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்கூல்ல போய் யாரை பார்ப்பீங்க? ஸ்கூல்ல யார் இருக்காங்களோ போய் அவங்கள பார்த்துட்டு வர வேண்டியதான்.
இது இதோட முடியல. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய சில விஷயம் பெண்டிங்ல இருக்கு. அப்படி பார்த்தா அவர் பண்ண ஃபன்னிலே அதிகமா நடந்தது சதீஷ் அண்ட் அனி கூட தான். அவங்க கூட அந்த வீடியோல வந்திருக்க மாட்டாங்க. சமந்தா பண்ணணும்னு ஆசையா இருக்கு, என்னன்னு தெரியல. இந்த வீடியோக்கு 6K லைக் அடிச்சதுன்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பார்ட் 2 சம்பவத்துல பார்க்கலாம்.